திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 230 கூடல் காண்டம் இசைவாது வென்ற படலம் பகுதி 2. ஈழ நாட்டிலிருந்து மன்னனால் வரவழைக்கப்பட்ட பாடகி கடும் சொற்களை பாணபத்திரர் மனைவியார் மேல் வீசி இசை சம்பந்தப்பட்ட கேள்விகளை வேண்டுமென்றே கேட்டு நயவஞ்சகமாக சண்டைக்கு தயாராகின்றார். ஆனால் இத்தனையையும் கேட்டுக்கொண்ட கற்பிற்சிறந்த பாணபத்திரனாரின் மனைவியார் கூறுகின்றார், ஈழ நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற பாடகியே, நீ இவ்வாறெல்லாம் பேசியதனால் உன்னுடைய தன்மை என்ன என்பது இந்த சபையில் இருக்கின்ற எல்லோர்களுக்கும் தற்போது தெரிந்துவிட்டது. நான் உனக்கு எதிராக இந்த சொற்போர் நிகழ்த்துவதற்காக வாயை திறந்து கொடிய சொற்களை பேசுகின்ற போருக்காக நான் வரவில்லை. இசைவாது புரியவே வந்திருக்கின்றேன். இசைவாதம் நமக்கிடையே நிகழட்டும், அதற்காகத்தான் வந்திருக்கின்றேனே தவிர கொடும் சொற்களை பேசி சண்டைக்காக வரவில்லை என்று கூறுகின்றார் பாணபத்திரனாரின் மனைவியார். உடனே ராஜராஜ பாண்டியன் இந்த இருவரையும் விளக்குவதைப் போல, இருவருக்கு இடையே ஏற்படுகின்ற இந்த வாதத்தை சரி செய்வது போல விலக்கிவிட்டு, முறைப்படி இசைவாதம் நடக்கட்டும், எனவே பெண்களே நீங்கள் பாடுங்கள். இந்த இசைவாதத்திலே தோல்வியுற்றவர் வென்றவர்களுக்கு அடிமையாக வேண்டும், அதுவே சபதம். இது இருவருக்கும் சம்மதம் என்றால் நீங்கள் இசைவாதம் புரியலாம் என்று மன்னர் கூறுகின்றார். ஈழ நாட்டிலிருந்து வந்த பாடினி இதற்கு சம்மதம் தெரிவித்து தான் முதலிலே பாட ஆரம்பிக்கின்றாள். ஈழ நாட்டில் இருந்து வந்த அந்த பாடினி வீணையை தன்னுடைய இடது தோளில் தழுவி குரல் என்னும் நரம்பின் வழியே முகிழ்த்த விரல் சென்று தாக்க, பெருமித புன்னகையானது உள்ளிருந்து முகிழ்க்க, பண்ணாக அமைந்த 7 இசைகளும் ராஜராஜ பாண்டியனினுடைய செவியில் சென்று சேரும்படி பாடுகின்றார். ராஜராஜ பாண்டியனின் காமக்கிழத்தையும் மகிழ்கின்றாள். பின்னர் பாணபத்திரனாரின் மனைவியாரும் தமது வீணையை எடுத்து மாடகத்தை முறுக்கி கட்டமைத்து ஒள்ளிய நரம்புகளை தடவி தமது இரு செவியாலும் மடுத்து யக்ஷர்களும் நாணப்படும்படி மெல்லிய விரல்கள் அந்நரம்புகளில் நடத்த, அதன் வழியே தமது நாவால் விளைக்கும் இசை அமுதத்தை பாணபத்திரர் மனைவியாரும் எழுப்பி அந்த இசை அமுதத்தை பலருடைய செவிக்கும் ஊட்டினார். முதலில் சபையில் உள்ளவர்கள் இருவரது பாடலையும் கேட்டு பாணபத்திரனாரின் மனைவியாரின் பாடலை மிகவும் மெச்சினார்கள், புகழ்ந்தார்கள். ஆனால் ராஜராஜ பாண்டியனோ ஈழத்திலிருந்து வந்திருந்த அந்த பாடினியின் பாடலை புகழ்ந்தான். ராஜராஜ பாண்டியன் மிக வஞ்சனையாக தான் அழைத்து வந்த பாடகியின் பாடலை மிக நன்று என்று புகழ்ந்தான். இது உண்மைக்கு மாறான புகழ்ச்சி. உடனே சபையில் இருப்பவர்களும், ஓ, இதுதான் மன்னரினுடைய கருத்து போலும் என்று உணர்ந்து, பாண்டிய மன்னன் புகழ்ந்தபடியே ஈழத்திலிருந்து வந்த பாடினியே மிகச் சிறப்பாக பாடினாள் என்று புகழ்ந்தார்கள். சபையில் இருப்பவர்களெல்லாம் மன்னரின் கருத்துக்கு விரோதமாக ஏதும் சொல்வார்களா? மன்னரின் கருத்தை ஒட்டித்தானே சொல்வார்கள். மண், பெண், பொன் என்று இந்த 3 திரவியங்களையும் அதன் மேல் இருக்கின்ற பாசத்தையும் துறந்தவர்கள் கூட மன்னனின் சொல்வழியேதான் செல்வார்கள். அதுதான் உலக வழக்கம் அல்லவா? அப்படி இருக்க பாண்டிய மன்னனின் சபையிலே இருப்பவர்கள் இவ்வாறு செய்ததில் ஆச்சரியமில்லை. பின்னர் ராஜராஜ பாண்டியன் மேலும் கூறுகின்றார், இந்த இரு பெண்களினுடைய இசை திறத்தையும் எடை போடுவதற்கு ஒரு நாள் நமக்கு போதுமானதாக இருக்காது. ஒரே நாளில் இவர்களது இசை திறமையை அறிய முடியாது என்று கூறி அந்த இரு பாடினிகளையும் சென்று வாருங்கள் என்று விடை கொடுத்து அனுப்பினார். ஈழ நாட்டிலிருந்து வந்திருந்த அந்த பாடினி தன்னுடைய மாளிகைக்கு சென்றாள். பாண்டியன் தன்னுடைய பாட்டை புகழ்ந்ததையே புகழ்ச்சியாக கொண்டு இருமாப்போடு சென்றாள் அந்த ஈழத்திலிருந்து வந்திருந்த பாடினி. அதே நேரம் கற்பிலே சிறந்த பாணபத்திரனாரின் மனைவியார் மிகவும் வருத்தப்பட்டார். துன்பம் குடிகொண்ட மனத்தை உடையவராய் இறைவனாருடைய திருவடியையே நினைத்து கொண்டே செல்கின்றார் அம்மையார்.
அங்கையர்கண்ணி அம்மையாரை தனது வாமபாகத்திலே உடையவராய் குணம் குறிகளை கடந்த பேரொளியாகிய சோமசுந்தர கடவுளினுடைய வீரக்கழலை அணிந்த திருவடியையே நினைத்து கொண்டு சிந்துகின்ற கண்ணீரை உடையவராய் மதுரை திருக்கோயிலின் உள்ளே சென்று சொக்கநாதர் திருச்சந்நிதி முன்பு நின்று எம்பெருமானிடம் வேண்டுகின்றார்கள் அம்மையார். ஐயனே சோமசுந்தர பெருமானே, பாண்டிய மரபிலே தாங்களே வந்து இந்த உலகினை செங்கோல் செலுத்தி காக்கும் அரசராக இருந்தீர்கள். அப்படிப்பட்ட மரபிலே தோன்றிய ராஜராஜ பாண்டியன் நடுநிலைமை என்பதை கைவிட்டு விட்டார். பொய்யாக வழக்கு பேசினார். பாண்டிய மன்னனினுடைய கருத்துக்கு ஏற்றவாறு அந்த சபையில் இருக்கின்ற பெரியவர்களும் அதே போன்று பேசினார்கள். இப்படி தங்களது மரபிலே வந்த ராஜராஜ பாண்டியனே நடுநிலைமையிலிருந்து நழுவி யார் உண்மையிலேயே நன்றாக பாடினார்கள் என்று சீர்தூக்கி பார்க்காமல் ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று பேசுகின்றார் என்றால், இனி இந்த உலகிலே நடுநிலைமையை, நீதியை, நியாயத்தை யார் பேசுவார்கள்? எம்பெருமானே, இனி தாங்களே நீதி வழங்க வேண்டும். தங்களையன்றி நடுநிலைமையில் இருந்து சீர்தூக்கி பேசுபவர்கள் வேறு யாரும் இல்லை என்று முறையிடுகின்றார் அம்மையார். எனவே பெருமானே, தங்களது திருவருள் துணை செய்து என்னிடம் இருக்கின்ற இந்த துன்பத்தை ஒழிக்க வேண்டும் என்று பாணபத்திரனாரின் மனைவியார் அந்த அம்மையார் கண்ணீர் மல்க எம்பெருமானிடம் வேண்டுகின்றார். உடனே எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அசரீரி வாக்காக அருளுகின்றார். மின்னல் போன்றவளே, நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற இசைவாதத்தில் நீயே வெற்றி பெறும்படி யாம் செய்வோம், அஞ்சாதே என்று அசரீரியாக சோமசுந்தர கடவுள் திருவாய் மலர்ந்து அருளினார். அதனை எம்பெருமானின் திருவருளினால் கேட்ட அம்மையார் பாணபத்திரனாரின் மனைவியார் மகிழ்ச்சி கொண்டு பெருமானிடம் அருள்விடை பெற்றுக்கொண்டு தமது வீட்டிற்கு சென்றிருக்கின்றார். மறுநாள் புலர்ந்தது. அன்றும் பாண்டிய மன்னன் தனது சபைக்கு இரு பெண்மணிகளையும் அழைத்தார். இருவர்களினது பாடல்களையும் கேட்டார் மன்னர். முந்தைய நாள் கூறியது போலவே இன்றும் ஈழத்திலிருந்து வந்திருந்த பாடகியே நன்றாக பாடுகின்றார் என்று ராஜராஜ பாண்டியன் கூற, சபையில் இருக்கின்ற பெரியவர்களும் அவ்வாறே சொன்னார்கள். அதனை கேட்டு அங்கு நின்ற பாணபத்திரனாரின் மனைவியார் பாண்டிய மன்னனை பார்த்து கூறுகின்றார், பாண்டியரில் ஆண் சிங்கம் போன்றவரே, இந்த உலகத்தில் மனு முறையே செங்கோல் செலுத்தும் மன்னவர்களில் ஆண் சிங்கம் போன்றவரே, நீங்கள் நடுநிலைமை இழந்து இவ்வாறு கருத்து கூறுகின்றீர்கள். நீங்கள் சொல்வதனால் உங்களது கருத்தை அப்படியே ஆமோதித்து இந்த சபையும் சொல்கின்றது. தாங்கள் நடுவு நிலைமையில் இருக்காமல் ஒரு பக்கமாக சாய்ந்து கருத்து சொல்கின்றீர்கள். எனவே பாண்டிய மரபின் குலதெய்வமான ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் சந்நிதியிலே நாங்கள் இருவரும் பாடுகின்றோம். அந்த சோமசுந்தர பெருமான் எங்கள் இருவரது பாடல்களையும் கேட்டு எங்கள் இருவரிலே யார் வென்றாள் என்று சோமசுந்தர பெருமான் சொன்னால் அதுவே சரியான தீர்ப்பு, நிறைவான தீர்ப்பு என்று பாணபத்திரனார் மனைவி அம்மையார் கூறுகின்றார். பெருமானின் திருவருளினால் ராஜராஜ பாண்டியனின் உள்ளத்திலே சிறு மாற்றம் வருகின்றது. ராஜராஜ பாண்டியன் இதற்கு சம்மதம் தெரிவித்து, நீங்கள் இருவரும் சொக்கநாத பெருமானின் திருச்சந்நிதியிலேயே பாடுங்கள் என்று கூறிவிட்டு, பாண்டிய மன்னன் தன்னோடு மந்திரிகளும் இசை வல்லுனர்களும், அந்த இசை வல்லுனர்கள் இசையிலே இருக்கின்ற குணம் குற்றங்களை பகுத்து அறியும் ஞானம் மிகுந்தவர்கள், 4 வகைப்பட்ட ஞானம் நிறைந்தவர்கள், கீத ஞானம், லயஞானம், ஸ்ருதி ஞானம், தாள ஞானம் என்ற 4 வகை இசை ஞானங்களும் நிறைந்த இசைநூல் புலவர்கள் பாண்டிய மன்னரை சூழ்ந்து வர, பாண்டிய மன்னர் மதுரையம்பதியிலே திரு ஆலவாய் திருக்கோயிலிலே வெள்ளியம்பலவாணர் மகாமண்டபத்திற்கு சென்று சேர்ந்தார். அங்கே 2 பெண்மணிகளையும் வரச் செய்தார். 2 பெண் பாடகிகளும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். ஈழத்திலிருந்து வந்த அந்த பாடினி தன் மனத்திலே நினைத்து கொண்டாள், இன்றைய இசைவாதத்திலே நான் வெற்றி பெறுவேன், சந்தேகமே இல்லாமல் அந்த பாணபத்திரரினுடைய மனைவி எனக்கு அடிமையாவாள் என்று செருக்கோடு அங்கே வந்து சேர்ந்தாள் ஈழத்திலிருந்து வந்த பாடினி.
கல்வி அறிவில் மேம்பட்டு விளங்கும் கற்பும் தமது மனத்தில் சோமசுந்தர கடவுளுடைய சிவந்த திருவடி மேல் வைத்த பக்திமையும் பொலிந்து தோன்ற அழகுமிக்க பானபத்திரனாருடைய மனைவியார் மிக மெல்ல நடந்து வந்து அங்கே வந்து சேருகின்றார். மதுரையம்பதியில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளும் அங்கே தானும் ஒரு இசை நூல் வல்ல புலவர் போல திருவேடம் தாங்கி வந்து எழுந்தருளினார். அசைகின்ற முத்தாரத்தோடு வாகுவலய முதலிய ஆபரணங்கள் அணிந்து இசைப்புலவர்கள் கூட்டத்திற்கு உள்ளே இசை நூலில் வல்ல புலவர் போல திருவேடம் தாங்கி வந்து சோமசுந்தர பெருமானும் அங்கே எழுந்தருளினார். அப்பொழுது ஈழத்திலிருந்து வந்திருந்த அந்த பாடினி பாடுகின்றாள். ஆனால் அவள் பாடிய பாடலை கேட்ட சபையில் இருக்கின்ற பெரியோர்கள் எல்லோரும் ஒன்றும் கூறவில்லை, ஒரு கருத்தும் கூறவில்லை. ஈழத்திலிருந்து வந்திருந்த அந்த பாடினி பாடிய இசைப்பாடல் அந்த சபையில் இருப்பவர்களை மகிழ்வுறச் செய்யவில்லை. எனவே யாரும் ஒன்றும் சொல்லவில்லை. பின்னர் பானபத்திரனாரின் மனைவியார் வீணையை தமது இடது தோளிலே ஏந்தி எப்படி கலைமகள் பாடுகின்ற ஆசனத்திலே இருப்பாளோ அதே போன்று பத்மாசனத்திலே அமர்ந்து பானபத்திரனாரின் மனைவியார் இன்னிசையை எழுப்பி பாடத் தொடங்குகின்றார். அம்மையார் பாடுகின்ற பாடல் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை புகழ்ந்து பாடுகின்ற ஸ்தோத்திர பாடல். குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு இமையா குஞ்சரமும் படங்கொள் பாயும் பூவனையும் தருவாய் மதுரை பரமேட்டி. படங்கொள் பாயும் பூவனையும் தருவாய் கையில் படுதலை கொண்டு இடங்கள் தோறும் இறப்பாய் என்று ஏசுவார்க்கு என் பேசுவனே. தேனார் மொழியார் வெளியே செல்லாதவர்க்கே வீடு என்று நானா வேத பொருள் உரைத்தாய் நீயே மதுரை நம்பரனே. நானா வேத பொருள் உரைத்தாய் நீயே பாதி நாரி உருவானாய் என்று பிறர் பழித்தால் அடியேன் விடையேது அறைவேனே. வரதனாகி எவ்வுயிர்க்கும் மாயா விருத்தி வலியடக்கி சரதமான வீட்டு இன்பம் தருவாய் மதுரை தனி முதலே. சரதமான வீட்டு இன்பம் தருவாய் வீடு பெறுவார் போல் விரதயோக நிலை அடைந்தாய் என்பார்க்கு என் நான் விளம்புவனே. இவ்வாறு மதுராபுரி ஈசரான ஸ்ரீ சுந்தரேச பெருமானை போற்றி வாழ்த்தி பானபத்திரனாரின் மனைவியார் பாடுகின்றார். அப்படி பாடுவதாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற அருமையான ஆழமான கருத்தமைந்த திருப்பாடல்கள் இவை. அதனுடைய அர்த்தம், இந்த பாடல்களின் அர்த்தம், பானபத்திரனாரின் மனைவியார் சோமசுந்தர பெருமானை போற்றி பாடுகின்றார். மதுரையில் எழுந்தருளிய பெருமானே, உள்ளங்கை அளவு நீரையும் பச்சிலையையும் இட்டு வழிபடும் அடியார்களுக்கு தாங்கள் ஐராவதத்தையும் சேஷ சயனத்தையும் தாமரைப்பூ ஆசனத்தையும் தந்தருளுவீர்களே. தங்களை வழிபடும் அடியார்களுக்கு சேஷ சயனத்தையும் தாமரை தவிசையும் தந்தருளுகின்ற தாங்களே திருக்கரத்தில் கபாலத்தை ஏந்தி தாருகாவன முனிவர்களின் வீடுகள் தோறும் பிச்சை ஏற்கின்றீர்களே என்று தங்களை இகழுகின்ற புறச்சமயத்தவர்களுக்கு நான் என்ன விடை கூறுவேன் பெருமானே என்று பாடுகின்றார். மதுரை ஆலவாய் சிவபெருமான் தம்மை வழிபடும் அடியவர்களுக்கு ஐராவதத்தை வழங்குவார் என்றால் அவர் இந்திரபதத்தை வழங்குவார், இந்திர பதவியை வழங்குவார். சேஷ சயனத்தை வழங்குவார் என்றால் விஷ்ணு பதத்தை வழங்குவார். தம்மை அடைந்து வழிபடுகின்ற அன்பர்களுக்கு தாமரை தவிசை தந்தருளுவார். அது பிரம்மன் அமர்ந்திருக்கின்ற ஆசனம் தாமரை ஆசனம், அதை தந்தருளுவார் என்றால் பிரம்மபதத்தை தந்தருளுவார். எனவே இந்திரன், பிரம்மா, விஷ்ணு என்பதெல்லாம் ஒரு பதவிகள். சிவபெருமானை அடைந்து வழிபடும் அடியவர்களுக்கு இந்த பதவிகள் சிவபெருமானால் அருளப்படும். சிவபெருமானை வழிபாடு செய்தே இவர்கள் தத்தமது பதவியை அடைந்தார்கள். ஆனால் அப்படியெல்லாம் தன்னுடைய அடியவர்களுக்கு எண்ணற்ற பதங்களை தந்தருளிய பெருமானே தம் திருக்கரத்தில் கபாலத்தை ஏந்தி தாருகாவன ரிஷிகளின் வீடுகளுக்குச் சென்று பிச்சை ஏற்கின்றாரே என்று புறச்சமயத்தவர்கள் பேசுகின்றார்களே, அவர்களுக்கு நான் என்ன பதில் கூறுவேன் பெருமானே? தங்களது உண்மைத்தன்மையை அறியாமல், அந்த தத்துவத்தை அறியாமல் ஏசுபவர்களுக்கு நான் என் பேசுவனே என்று புறச்சமயத்தவர்கள்
உண்மையை உணராது அவமதிப்பவர்கள், அவர்களின் இகழ்ச்சிக்கு நான் என்ன பதில் கூறுவேன் என்று உருகி பாடுகின்றார் அம்மையார். மதுரையில் எழுந்தருளிய நமது பரமனே, தேன் போலும் சுவை பொருந்திய மொழியை உடைய மாதர்களது கண் பார்வையின் வழியே செல்லாத சிவயோகிகளுக்கே மோட்சம் என்று வேதத்திலே தாங்களே சொல்லி இருக்கின்றீர்கள். அந்த வேத பொருளை தாங்களே விரித்து கூறியிருக்கின்றீர்கள். சிற்றின்ப வசப்படாத சிவயோகிகளுக்கே மோட்சம் என்று அருளிய தாங்களே, அந்த தாங்கள் அருளிய வேதத்தின் இந்த பொருளை விரித்து கூறிய தாங்களே தங்களினுடைய இடது பாகத்தில் பெண் உருவாயின அம்மையை வைத்து அருளுகின்றீர்களே என்று தங்களை பற்றி புறச்சமயிகள் இவ்வாறு இகழ்ந்து பேசினால் அடியேன் யாது விடையாக கூறுவேன் பெருமானே என்று பாடுகின்றார் அம்மையார். வேதங்கள் இறைவனை விஸ்வரூபி என்று கூறுவதால் அதற்கு ஏற்ப ஆன்மாக்களுக்கு மோட்சம் அருளுதல் பொருட்டு முதலிலே பந்தம் அருளுவதற்காக பாதி நாரி உருவாய் ஆனார் என்று உண்மை உணர்ந்தவர்கள் மகிழ்வார்கள். அந்த அர்த்தநாரீஸ்வர திருவுருவத்தை போற்றுவார்கள். ஆனால் புறச்சமைகள் இந்த உண்மையை உணராமல் அவமதிப்பார்கள். திருவாசகத்திலே திருச்சாழலிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார்கள். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்திலனேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகைதி வீடுவர் காண் சாழலோ என்று அருளியிருக்கின்றார்கள். ஆகமங்கள் எங்கே, அருசமயம் தானெங்கே, போகங்கள் எங்கே, புணர்ப்பெங்கே, பாகத்து அருள் வடிவும் தானுமா ஆண்டிலனேல் அந்த பெருவடிவை யாரறிவார் பேசு என்று சித்தாந்த நூலார் கூறுகின்றனர். எம்பெருமான் சக்தியோடு இயைந்த அர்த்தநாரீஸ்வர கோலம் அது தொன்மை திருக்கோலம். அப்படி எம்பெருமான் எம்பெருமாட்டியோடு சேரவில்லை என்றால் உயிர்களுக்கு வினைப்பயன் எவ்வாறு வந்து சேரும்? உயிர்களுக்கு வினைப்பயனை கொண்டு சேர்ப்பதற்காகவே எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் அர்த்தநாரீஸ்வரராய் திருக்கோலம் கொள்கின்றனர் என்ற உண்மையை பிற சமயத்தவர்கள் உணரமாட்டார்கள் என்பது இதன் அர்த்தம். அம்மையார் அடுத்ததாக பாடி அருளுகின்றார். மதுரையில் எழுந்தருளிய ஒப்பில்லாத முதல் கடவுளே, அருட்கொடையை உடையவனாகி எல்லா உயிர்களுக்கும் மாயாமலத்தின் விருத்தி வன்மையை அடக்கி நித்தியமான மோட்ச இன்பத்தை தந்தருளுகின்றீர்கள். நித்தியமான மோட்ச இன்பத்தை தந்தருளுகின்ற தாங்களும் தவம் செய்பவர் போல யோக நிலையினை கைக்கொண்டு அருளுகின்றீர்கள். எல்லா உயிர்களும் தங்களது திருவடியை நோக்கி நோன்பும் யோகமும் செய்ய தாங்கள் ஒரு யோக நிலையை கைக்கொண்டு தவம் முயல்பவர்கள் போன்று திருத்தோற்றம் கொள்கின்றீர்களே என்று புறச்சமைகள் இவ்வாறு கேட்டால் அதற்கு நான் என்ன விடை கூறுவேன் பெருமானே? தனு கரண புவன போகங்களாய் உயிர்களின் கர்மத்திற்கு ஏற்ற சரீரங்களை கொடுப்பது எம்பெருமான் மாயாமலத்திலிருந்து உயிர்களுக்கு செய்கின்ற உபகாரம். அழுக்கை கொண்டே அழுக்கை கழுவுவது போல மாயையை கொண்டே அந்த மாயையை ஒழித்தல் வேண்டும். அது மாயையின் வலிமையை அடக்குவது. முக்தி நிலை என்பது வாக்கு மனம் இவற்றிற்கு அப்பாற்பட்டது. அந்த நிலையை சனகர் முதலிய மகரிஷிகள் நால்வருக்கு உணர்த்திய திருக்கோலம் எம்பெருமான் கொண்ட சிவயோக நிலை. இப்படி எம்பெருமான் எடுத்துக்கொள்கின்ற சிவயோக நிலையின் உண்மையை சைவ சமயத்தவர்கள் உணர்வார்கள். பிற சமயத்தவர்கள் உங்கள் எம்பெருமான் யோக நிலையில் இருந்து எதற்காக தவம் இருக்கின்றார் என்று அதனை உணராமல் அவமதிப்பார்கள். அவர்களுக்கு என்ன பதில் கூறுவேன் பெருமானே என்று அம்மையார் பாடி அருளுகின்றார்கள். திருவாசகத்திலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார்கள். நன்றாக நால்வருக்கு நான்மறையின் உட்பொருளை அன்று ஆலின் கீழ் இருந்தங்கு அறம் உரைத்தான் காணேடி. அன்று ஆலின் கீழ் இருந்தங்கு அறம் உரைத்தான் ஆயிடினும் கொன்றான் கான் புறமூன்றும் கூட்டோடே சாழலோ என்று இதனை அருளுகின்றார்கள். நெற்றிக்கண்ணை உடைய மதுராபுரி ஈசனை இவ்வாறு பொருளமைந்த இசை பண்ணினார். இசை பாடலினால் ஸ்தோத்திரமாக மனம் கனிந்து எங்கள் எம்பெருமாட்டி பானபத்திரனாரின் மனைவி அம்மையார் பாடுகின்றார்கள்.
எப்படி பாடுகின்றார்கள் என்றால், பண்ணுதல், பரிவட்டனை முதலான இசைநூல் கூறும் முதல் தொழில்களாகிய 8, அவை பண்ணல், பரிவட்டனை, ஆராய்தல், தைவரல், செலவு, கையுள், விளையாட்டு, குறும்போக்கு. இந்த 8ம் இனி எண்ணி நிற்கும் வார்தல், வடித்தல் முதலான 8 வகை இசைக்கரணங்கள். அவை வார்தல், வடித்தல், உந்தல், உரழ்தல், உருட்டல், தெருட்டல், எள்ளல், பட்டடை என்று இசைக்கரணங்கள் 8. இவைகளை எல்லாவற்றையும் பயன்படுத்தி இந்த மண்ணுலகவாசிகள் பயன்படும்படி மண்ணுலகவாசிகளின் செவிகளுக்கு மட்டுமா, இல்லை தேவர்களது செவிக்கும் எம்பெருமாட்டி பானபத்திரனாரின் மனைவியான அந்த அம்மையார் தமது நாக்கால் விளைந்த இசை அமுதத்தை மண்ணுலகவாசிகள் முதல் விண்ணுலகவாசிகள் வரை அமுதமாக வார்த்தார் அம்மையார். இடா கலையுடன் மற்ற பிங்களை என்ற 2லும் இயங்கும் வாயுவின் சஞ்சரிப்பை ஒழித்து மூலாதாரத்திலிருந்து வாயுவை எழுப்பி சுழுமுனையின் தொழிலால் பிரம்மரந்திர முடிவு வரை செல்லப்படும் அந்த தேவகாந்தர்வம் என்கின்ற கானத்தை அம்மையார் எந்தவித குற்றமும் இல்லாமல் பாடுகின்றார். கண்டம் வீங்காமலும், கண் இமை கொட்டாமலும், பற்கள் தோன்றாமலும், புருவம் ஏறாமலும், கபோலம் துடிக்காமலும் பானபத்திரர் மனைவியார் பாட அந்த தேவ காந்தர்வத்தை எல்லோரும் கேட்டு களிப்படைந்தார்கள். இந்த வகை கீதத்தை உள்ளாள கீதம் என்று சொல்வார்கள். ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் மேல் பாடப்பட்ட இந்த ஸ்தோத்திர இசைப்பாடலை கேட்ட ராஜராஜ பாண்டியன் இனியும் மனத்திலே வஞ்சகம் உடையவனாக இருப்பானா? அப்படி இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. எனவே ராஜராஜ பாண்டியனே இசை நூலில் வல்ல புலவன், இசைநூல் தேர்ச்சி உடையவன். அப்படிப்பட்ட அந்த மன்னவன் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவருள் அவன் மேல் பாய ராஜராஜ பாண்டியன் அதுவரை மனம் கோணலாக இருந்த அவன் அந்த மனக்கோணலிலிருந்து மாறுபட்டு விடுபட்டு நடுநிலைமையிலிருந்து சீர்தூக்கி பானபத்திரனாரின் மனைவியான இந்த அம்மையாரே இசைவாதத்திலே வென்றார் என்று தீர்ப்பு கூறினார் பாண்டிய மன்னர். அப்படியே அங்கிருந்த இசைநூல் வல்லவர்களும் கூறினார்கள், எல்லோரும் கூறினார்கள். இந்த இசைவாதத்திலே தோற்றவர் ஈழத்திலிருந்து வந்த அந்த பாடினி. எனவே இசைப்போட்டி விதிகளின்படி அந்த பாடினி பானபத்திரனாரின் மனைவியான அம்மையாருக்கு அடிமையாகின்றாள். எனவே வெற்றி பெற்ற பானபத்திரனாரின் மனைவியாரை தோல்வியுற்ற பாடினியின் கழுத்திலே தோளிலே ஏற்றி வைத்து இருத்துங்கள் என்று அது அந்த நாளைய நடைமுறை போலும். தோல்வியுற்றவர்கள் மற்றவருக்கு அடிமை என்ற நிலை வரும்போது அதனை உணர்த்துவதற்காக, அறிவிப்பதற்காக தோற்றவரின் தோளில் மேலே வெற்றி பெற்றவரை ஏற்றி வைப்பது, ஊர்வலம் வருவது என்பது அந்த நாளைய வழக்கம் போலும். அதன்படியே செய்ய ராஜராஜ பாண்டியனார் உத்தரவிட்டார். அந்த நேரத்திலே உமாதேவியாரை தமது இடது பாகத்திலே மறைத்து வைத்து மானுட திருவுருவம், ஒரு இசைப்புலவர் திருவுருவம் கொண்டு வந்து அங்கே அந்த கூட்டத்திலே எழுந்தருளிய நாவலர் பெருமானாகிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள், இந்த செயல் அற்புதம், இது சரியான தீர்ப்பு என்று கூறிவிட்டு சபையில் இருப்பவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே மின்னல் போல திடீரென்று மறைந்து அருளினார். அதனை கண்ட எல்லோரும் அதிசயித்தார்கள். ராஜராஜ பாண்டியன் உண்மையிலேயே பயந்து போனான். ரிஷபாரூடராக இருக்கும் எம்பெருமானது திருவிளையாடல் இது என்று எல்லோரும் உணர்ந்து தெளிந்து துதிக்கின்றார்கள். அந்த சபையிலே இருப்பவர்கள் எல்லோரும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திறத்தையும் அடியவர்களின் அன்பின் திறத்தையும் சீர்தூக்கி தங்களது கண்களில் ஆனந்த வெள்ளம் உவட்டெடுத்து ஊறும்படி ஒப்பில்லாத பேரின்ப சாகரத்தில் அழுந்தினார்கள். தம் அடியவருக்காக எம்பெருமான் செய்த அந்த திருவிளையாடலை நினைத்து உருகினார்கள். இவ்வாறு சிறிது நேரம் செல்ல இனி பாடினியின் கழுத்தின் மேலே, தோளின் மேலே அமர்ந்திருந்த பானபத்திரனாரின் மனைவியாரை பணிப்பெண்கள் எல்லோரும் இறக்கினார்கள். பானபத்திரனாரின் மனைவியாருக்கு நல்ல முத்துமாலை, செந்நிறம் வாய்ந்த ரத்னாபரணங்கள், பீதாம்பரங்கள் இவற்றையெல்லாம் பரிசாக வரிசையாக கொடுத்தார் ராஜராஜ பாண்டியனார். அதே போன்று ஈழத்திலிருந்து வந்த அந்த பாடினிக்கும் அவளும் மனம் மகிழும்படி
சில பரிசுகளை கொடுத்தார் மன்னர். சபையில் இருக்கின்ற எல்லோரும் ஒரு சேர அங்கே ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை வணங்கினார்கள். விண்ணிலிருந்து எழுந்த தெய்வத்தன்மை உடைய திருக்கோயிலிலே சென்று அங்கே உமாதேவியார் இடபாகத்தில் உடைய பெரிய புலவர் சிகாமணியாக இருக்கின்ற அப்பெருமானுக்கும் அரிய பெரிய ஆபரணங்களை சமர்ப்பித்து வணங்கினார் ராஜராஜ பாண்டிய மன்னர். இந்த இடத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஒரு அருமையான திருப்பாடலை அமைக்கின்றார். மன்னவர் வலிகளெல்லாம் தெய்வத்தின் வலி முன் நில்லா, அன்னமா தெய்வம் செய்யும் வலியெல்லாம் அரண் மூன்று அட்ட முன்னவன் வலிமுன் நில்லா என பலர் மொழிவதெல்லாம் மின்ன பான் மகளிர் காணப்பட்டது என்று இரும்பூதெய்தா என்பது அந்த திருப்பாடல். இதனுடைய அர்த்தம், மன்னர்களாகிய மகாராஜாக்களின் வலிமைகளெல்லாம் தெய்வங்களின் வலிமைக்கு முன் நிற்க முடியாது, நில்லாது. அந்த பெரிய தெய்வங்கள் செய்யும் வலிமைகளெல்லாம் திரிபுரங்களை சிரித்தே எரித்தருளிய சிவபெருமானது வலிமைக்கு முன் நிற்காது என்று நூல்களெல்லாம் கூறுவதும் பலரும் கூறுவதெல்லாம் இந்த பாடினியாரிடத்தே நாம் சந்தேகமின்றி பிரத்யக்ஷமாக பார்த்தோம் என்று வியப்படைந்தார்கள். இனி ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் அதிதீவிர பக்தை பாணபத்திரனாரின் மனைவியான அந்த அம்மையார் சோமசுந்தர பெருமானிடம் தம் நன்றிகளையும் வணக்கங்களையும் சமர்ப்பித்து கொண்டு எம்பெருமானிடமிருந்து விடைபெற்று சென்று நல்ல வாத்தியங்களெல்லாம் ஒலிக்க தனது திருமாளிகைக்கு எழுந்தருளுகின்றார் அம்மையார். அதன்பின் ராஜராஜ பாண்டியனும் சுகுண பாண்டியன் என்ற புதல்வனை பெற்று சங்கநிதி பத்மநிதிகளை பெற்றவன் போல் நன்றாக அரசாட்சி செய்து வருகின்றார் ராஜராஜ பாண்டியனார் என்று இவ்வாறு தனது அடியவரான பக்தைக்காக பாணபத்திரனாரின் மனைவி அம்மையாருக்காக இசைவாதத்திலே எம்பெருமான் வென்று கொடுத்த திருவிளையாடல் இசைவாது வென்ற படலம் நிறைவடைகின்றது. இனி 45வது பன்றிக்குட்டிக்கு முலை கொடுத்த படலம். பன்றிக்குட்டிகளுக்கு எம்பெருமானே தாய்ப்பன்றியாக வந்து பால் கொடுத்த திருவிளையாடல், அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.